இது போற வீட்டுல டீ குடிக்கிறீங்களா? ஊத்துங்க. அப்படி எப்படி இருந்தீங்கன்னா என்ன பெரிய சுகம். அந்த வீட்டை போறீங்க, போனா என்ன செய்யுங்க? மனம் விட்டு பேசுங்க, சந்தோஷமா பேசுங்க. நான் சொல்லு, ஆண்டவரே இந்த வீட்டை போறேன், ஏதாவது ஒன்று நடக்கணும், நான் உங்களுடைய வேலைக்காரன் போறேன், அல்லேலூயா, கால் வைங்க. என்று ஆட்டோல ஆண்டவரே பின்னரம் போன, ஆண்டவரே எவனாவது ஏறினா பரவாயில்ல, அவன் ரட்சிக்கப்படும். அவர் 2 பெண்டுகள் ஏறினாலும் பெண்டுகள் நியாயம் தான். நான் ஜெபம், ஆண்டவரே இந்த 2 பெண்டுகளும் ரட்சிக்கப்படுவார்களாக. இயேசுவே ஏன் ஆட்டோல ஏறி இருக்காங்க, எப்படியாவது தொடும். அப்போ அண்ணன் எங்க இருக்கிறீங்க? நான் கொட்டையாவே காக்கா என்னென்ன சரிங்க, நான் பாசணும். அல்லேலூயா. பார்த்து இது என்னடா அல்லேலூயா, நான் பார்த்து பத பிழைச்சது என்னக்கா, நீங்களும் சொல்ல இல்ல பாச, நாங்க இடைக்கிட சேர்ச்சி போறோம். ரைட் பரவாயில்ல, ஏசு உங்களை நேசிக்கிற சந்தோஷம். எனக்கு ஒரு வீடு வேணும்னா சரியக்கா ஜபிக்கிறேன், ஒரு வீடு ஒன்று இருக்கு பார்ப்போம். கத்தரு சோத்திரம். நான் சொல்லுவது, ஆண்டவரே ஆட்டோல இருந்தானா பைக்ல இருந்தானா எவ்வளோ இருந்தாலும் போட்டு தாக்கும், அவன் பரலோகம் வந்தா போதும். எத்தனை பேரை பின்னால பைக்கில் ஏற்றிட்டு அவன் சரி, அவனுக்கு வீட்டுக்கு ஆக்குவர் ஆணையரை பிச்சு புடுங்கி வாழ்ந்தா இயேசுக்காலும் இல்ல மரியாதை இருந்துக்கு போ. ஏனென்றால் இன்றைக்கு பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில சுத்திகரிப்பும் பரிசுத்தமும் அதிகரிக்கிற பொழுது அநேகருக்கு உபயோகமாய் கர்த்தர் நம்மை மாற்றுவார், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். ஆமென். அதனாலே இன்னொரு காரியத்தை பார்த்துக் கொள்வோம். வாசிங்க அடுத்த பகுதி. அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானது. யாருக்கு? தேவனுக்கு உபயோகமாய் இருக்கிறவன் தான், ஆண்டவருக்கு உபயோகமாய் தன்னை அர்ப்பணித்தவன் தான் அவன் கர்த்தருடைய பிள்ளையாக அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க முடியும். ஆமென். அதனாலே நம்முடைய வாழ்க்கையிலே ஜீவியத்திலே ஒவ்வொரு போதிலும் கர்த்தருக்கு மாத்திரம் முதலாவது உபயோகமாய் நாங்க இருக்க பழகணும். ஆமென். யாருக்கு உபயோகமா? மத்தேயு 6:33 பார்க்காம சொல்லுங்க. அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது என்ன செய்யணும்? என்னோட வாழ்க்கையில பெஸ்ட் அண்ட் பெஸ்ட் யாருக்கு? யாருக்கு? ஆண்டவருக்கா இருக்கணும். இது செய்ய நாங்க எல்லாம் செய்யறதெல்லாம் செய்து கடைசியா தான் அங்க போறது ஆண்டவருக்கு. ஆண்டவரே எந்த நிலைமை தெரியும் தானே ஆண்டவர் உங்களுக்கு. அப்படி இல்லை. காலம் எழுப்பினோன்னு என்ன செய்யுங்க? நல்லா ஜெபம் பண்ணி வாழ்க்கையை ஆரம்பிங்க. உங்களோட வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென். ஓமா இல்லையா? ஜெபம் பண்ணுங்க. காலை எழும்பி அதிகாலை ஜெபம் பண்ணுங்க. அதிகாலை எழும்பி முழங்கால் படிடுங்க. எங்களோட குடும்பத்தை நடத்தும் என்று சொல்லி ஜெபிங்க. சும்மா விடிய எழுப்பினோடனே யார் அறிவார் என் வேதனையை, நிச்சயம் என்ன? யார் அறிவார் சொல்லிட்டே இருக்கணும். அதனால சரி, காலம் எழுப்பினோட பாடுங்கடிய பண்ண சொல்லி கொண்டிருக்காங்க. இதுதான் ஒத்துழைப்பு. அதனால யார் அறிவார் அந்த பாட்டு எல்லாம் விட்டுருங்க. அல்லாடி என்ன வேற என்ன ஒரு பாட்டு விட்டு சொல்லுங்க. போதும் ஏசப்பா, அதுவும் நல்ல பாட்டு. நீங்க போதும் ஏசப்பா. வேற என்ன பாட்டு? சோக பாட்டு, அழக பாட்டு, காலங்க என்ன பாட்டு? என்ன? கண்ணீரை துடைப்பதற்கு ஒருவரும் வரவில்லை. எடுத்து வாளியோட தண்ணி ஊத்தி ஆள நினைக்கணும். காலம் எழும்பினா வாழ்க்கையில சந்தோஷமா நாட்களை ஆரம்பிக்கணும். இந்த நாள் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். ஆமென். இந்த புது வருஷத்துல கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஆமென். அப்படி சொல்லப்படுங்க. கர்த்தருக்கு முக்கியத்துவம். அதான் நான் சொன்ன, வேலைக்கு ஆராதனை செய்யுங்க, குடும்ப ஜெபம்டா. ஒரு சாட்சி ஒன்று கேட்டேன். ஒரு போதகர் காலம் 7 மணிக்கு ஒவ்வொரு நாளும் குடும்ப ஜெபம் வைப்பாங்க. மாலை 7 மணிக்கு ஒவ்வொரு நாளும் குடும்ப ஜெபம் வைப்பார்கள். போதகர் எங்கள் மத்தியிலும் சொல்லி இருக்கிறார். அதை கேட்ட பொழுது எனக்கு உண்மை புல்லெல்லாம் அரிக்கும் மேல். ஒரு நாள் என்ன செய்தார்கள்? இவர்கள் கர்த்தரை குடும்பமாய் மதிக்கிற ஒரு போதகர் ஊழியக்காரர்கள். அப்போ ஒரு நாள் அவங்க 7:30 மட்டும் 7 காலாச்சு டீ குடிச்சுட்டு இருக்காங்க. அந்த ரூம்ல ஒரு பாக்ஸ் கிட்டார் இருந்திருக்கு. அந்த பாக்ஸ் கிட்டார் பிளே பண்ணப்படுது. சட்டி 7 மணிக்கு 7:05 7:10 அந்த கிட்டார் சத்தங்கள். ஆனா யாரும் இல்லை. உடனே போதரைய போய் பார்த்தாரு. ஐயோ, ஆண்டவர்கிட்ட டைமை நாங்க விட்டுட்டோம், வாங்க எல்லாரும் உடனே ஜெபம் பண்ணோம்னா சத்தம் இல்லை. யோசித்து பாருங்க, ஆண்டவர் எப்படி எங்களை எதிர்பார்க்கிற. கர்த்தருக்கு நான் முதலிடம் கொடுக்கிறோமா? கொடுக்கணும். ஜெப ஜீவியத்துல, வேதம் படிக்கிறதுல, காலை எழுந்தோன்னு முழங்கால் பைபிள் ஒன்று படிங்க. ஒரு அதிகாரம் படிக்க தப்பு இல்லை. கர்த்தர் உங்களோட பேசுவார். ஆமென். என்ன பேரம்மா உனக்கு? பேர மறந்துட்டேன்.
ரமி ரம்யா ரம்யா கூட நீ கவலைப்படாத. கமலை போறியா? அப்ப போறாள். போனா நல்லா படி, பைபிள் ஒரு நாளும் காலமலை படி. என்ன ஏசப்பாவோட பேசு, உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை தேவன் செய்வார். ஆமென். ஆக இன்றைக்கு ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கிற பொழுது பாருங்க, முதலாவது தேவனுடைய ராட்சியத்தையும் அதோட நிக்க வேண்டும். தேவனுடைய ராட்சியம் அது, நீதி அது, ஆண்டுடைய வார்த்தை. அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவனை கர்த்தர் உபயோகம் பண்ணுகிறார். பாருங்க, அதாவது எஜமானுக்கு ஆண்டவருக்கு உபயோகமா இருக்கணும் என்று ஜெபம் பண்ணுங்க. ஊழியம் செய்வது ஆண்டவருக்கு உபயோகம் அல்ல. அன்றைக்கு பார்த்தோம் மத்த 25 என்ன, பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீங்களா? தாகமா இருந்தேன், தண்ணி கொடுத்தீங்களாடாப்பா? எப்படி கேட்பார்? சிறைச்சாலையில இருந்தேன், வந்து பாத்தீங்களா? நானும் சிறைச்சாலை போகணும்னு யோசிச்சுக்கேன் இந்த வருஷத்துல. கிழமை டைம் இருந்தா பாருங்க. சிறைச்சாலை குற்றம் செய்தில்ல, அங்க ஒரு நாளை போய் விசிட் பண்ணி வரணும். ஐயாகப்பா சிரிச்சது ஒரு வித்தியாசமாக. சிறைச்சாலை ஒழித்து போகணும் அவளுக்கு. அப்போ என்ன செய்யணும்? ஒரு நாளும் சிறைச்சாலை வெளிக்கடையை போய் ஆண்டவரே எல்லாம் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி வர கிருபை கொடு. ஒரு நாள் அரசாங்கத்துக்கு மட்டும் ஜெயிக்க கூடாது, இவங்கள் துர்க்கிரியை விட்டு வெளியே வரணும் சொல்லி நாம ஜெபம் பண்ணணும். என்ன, வைத்தியசாலை போங்க, வைத்தியசாலை போய் சில இடத்துல ஜெபம் பண்ணலாது. அந்த வாட்டுக்கு அப்படியே நடந்து அப்படியே கையை விசிக்கி போற மாதிரி என்ன செய்யுங்க, ஜெபத்தோட போங்க. கர்த்தருடைய கரம் அவளை தொடுவதாக. ஆமென். சில இடத்துல சுவிசேஷம் சொல்ல முடியாது, சில இடத்துல ஜெபம் பண்ண முடியாது. சந்தர்ப்பம் கிடைச்சா ஜெபம் பண்ணுங்க, அன்பு செய்யுங்க. சில பேர் சாப்பாடு இல்லாம கேட்டா, சாப்பாடு இல்லாம இருக்கிறத கண்டா என்ன செய்யுங்க, ஒரு சாப்பாட்டு பசலை சுத்தி கொண்டே கொடுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆகையினாலே எதை செய்தாலும் தேவர் ராட்சியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற எண்ணத்தோடு நாம் செய்யும் பொழுது ஏசப்பா எங்களை அநேருக்கு உபயோகப்படுத்துவார். ஆமா, கொடுத்து பாருங்க. என்ன, எத்தனை பேர் நல்ல உடுப்பெல்லாம் கொடுத்தீங்க இந்த வருஷம் பாதிக்கப்பட்டவங்க? நல்லா கொடுங்க. வீட்டை சும்மா பட்டி பட்டியா இடிச்சு இடிச்சு அமர்த்தி அமர்த்தி வச்சு கொட்ட, அல்ல மாதிரி கதவு திறக்க கொட்டக்கூடாது. எங்களை விட்டு ஒரு தீ கொட்டுது, கொடுக்க கொடுக்க கொட்டுது. நான் காலமே யோசிச்சேன், இன்னும் அள்ளி கொடுக்க கடவுது. ஹல்லேலூயா. கொடுக்க கொடுத்தா எல்லாரும் நல்லா இருப்பார்கள். ஆமென். கொடுக்கிறவன் ஒரு கிறிஸ்துவுக்கா இழந்தவன் அவரும் கருத்தர் ஆனதே கிடையாது. ஹல்லேலூயா. பணத்தை கொடு, நேரத்தை கொடு, காலத்தை கொடு, ஜெப நேரத்தை ஒதுக்கு. உன் வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியத்தை தேவன் செய்வார். ஆமென். பெண்கள் ஜெபம் வச்சா 2 பெண்டுகள் வராதீங்க. எல்லா பெண்டுகளும் வந்து நேரத்தை கொடுத்து சபையில ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் பெண்டுகள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சில தலை தெரியும். ஒவ்வொரு பெண்கள் ஜெபம் பண்ணா ஒழுங்கா வியாழக்கிழமை நடக்கணும். கூடி ஜெபம் பண்ணி நேரத்தை 1 மணித்தியானம் கொடுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை அநேருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஆமென். இது கஞ்சத்தனம். தியாலனா ஒரே சேர்ச்சுக்கு என்னன்னு நடந்து போய் வாரது, எப்படி எல்லாம் போறது, அப்படி எல்லாம் கஞ்சத்தனம்